நீண்ட காலத்துக்கு முன்பு இஸ்ரவேலில் நீதிபதிகள் ஆட்சி செய்த காலத்துல அந்த நிலம் பரபரப்பான கிராமங்களும் குடும்பங்களும் நிறைந்திருந்தது. அந்த கிராமங்களில் ஒன்றில் ரூத் என்ற இளம் பெண் வாழ்ந்தாய். அவள் தனது கனிவான மனமும் வலிமையான ஆவியாலும் அறியப்பட்டாள். அவளது கதை காதல் பற்றியது மட்டும் அல்ல, அது விசுவாசம், தியாகம், கடினமான நேரங்களிலும் கடவுளை நம்புவது பற்றியது. இது கடவுள் எப்படி துக்கத்தை மகிழ்ச்சியா மாற்றுகிறார், நம்முடைய பெரிய வலிகளை அழகான நோக்கமா மாற்றுகிறார் என்பதை கூறும் ஒரு கதை. பெத்லஹேம் என்ற நகரத்துல அதற்கு அரிசி வீடு என்ற அர்த்தம். நவோமி என்ற பெண், அவளது கணவர் மற்றும் அவர்களது 2 மகன்கள் வாழ்ந்தனர். அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், அன்பும் விசுவாசமும் நிறைந்தவர்கள் பெத்லகேம் என்ற அமைதியான நகரத்துல வாழ்ந்தனர். ஆனா ஒரு வருடம் மிகவும் கடினமான ஒன்று நடந்தது. இஸ்ரவேல் நாட்டை கடுமையான ஒரு பஞ்சம் தாக்கியது. மழை பெய்யவில்லை, பயிர்கள் வளரவில்லை, விரைவில் பசிக்கொள்வது எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கியது. நவோமியும் அவளது கணவர் எலிமெலேக்கும் தங்கள் மகன்களை பற்றி மிகவும் கவலையே இருந்தனர். சாப்பிட எந்த உணவும் என்றதில்ல. மனது கனத்தோடு தங்கள் குடும்பத்திற்காக உணவு தேடி வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதாக முடிவு செய்தனர். தங்கள் நண்பர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் விடை சொல்லி மீண்டும் எப்போது திரும்புவோம் என்று தெரியாமல் புறப்பட்டனர். பல நாட்கள் கடுமையான பாதைகளிலும் வெப்பமான உலர்ந்த பள்ளத்தாக்குகளிலும் பயணம் செய்தனர். அவர்கள் மோவாப் என்ற நாட்டை நோக்கி சென்றனர். அள்ளி இன்னும் நிறைய உணவு இருக்கிறது என்று அவர்கள் கேட்டிருந்தனர். இறுதியாக அவர்கள் தங்கள் புதிய வீட்டை அடைந்தனர். அது பெத்லஹேமிலிருந்து வேறுபட்டதாக இருந்தாலும் குறைந்தபட்சம் அவர்களுக்கு உணவும் பாதுகாப்பும் இருந்தது. அவர்கள் அந்த அந்நிய நாட்டில் தங்கியிருந்து கடவுள் தங்களை கவனிப்பார் என்ற நம்பிக்கையுடன் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். 10 ஆண்டுகள் கடந்தன. மகன்கள் வலுவான ஆண்களாக வளர்ந்து இறுதியில மூவாம் நாட்டிலிருந்து பெண்களை திருமணம் செய்தனர். மகன்களில் ஒருவர் ஓர்பா என்ற பெண்ணை திருமணம் செய்தார், மற்றொருவர் ரூத்தை திருமணம் செய்தார். ரூத் நவோமிக்கு மிகவும் அன்பாக இருந்தார். நவோமியின் இஸ்ரவேல் தேவனை பற்றிய கதைகளை ரூத் கவனமாக கேட்டா. அவளும் அந்த தேவனை நேசிக்க தொடங்கினா. ஆனா மோவாபிலும் கடினமான நாட்கள் வந்தன. நவோமியின் கணவரும் 2 மகன்களும் இறந்து விட்டார்கள். 3 பெண்களும் தனியாகிவிட்டனர். நவோமி மனோ அடைஞ்சு எடுத்தா. அவ மிகுந்த துயரத்திலே இருந்தா. குடும்பம் இல்லாம எப்படி வாழ்வது என்று தெரியாம தவித்தா. ஒரு நாள் பெத்லஹேம்ல பஞ்சம் முடிந்து விட்டதாக நவோமி கேட்டார். தேவன் மீண்டும் அவளது ஜனங்களுக்கு அப்பம் கொடுத்து ஆசீர்வதித்தார். தன் சொந்த மக்களிடம் திரும்ப நேரம் வந்துவிட்டது என்று அவள் முடிவு செய்தா. நான் பெத்லஹேமுக்கு திரும்ப வேண்டும் என்று ரூத்துக்கும் ஓர்பாவுக்கும் நவோமி சொன்னாள். இளம் பெண்களுக்கு அவர்கள் பாதுகாப்பாகவும் புதிய கணவர்களை பெறவும் தங்கள் சொந்த குடும்பத்துடன் மோவாபில் இருக்க சொன்னாள் நவோமி. ஓர்பா நவோமிய முத்தமிட்டு விடை பெற்று தன் வீட்டிற்கு திரும்பினாள். ஆனால் ரூத் நவோமியின் பக்கத்தில் இருந்தாள். ரூத் சொன்னா, நீங்கள் என்னை விட்டு போக சொல்லவேங்கா, நீங்கள் போகும் இடத்துக்கு நானும் போவேன், நீங்கள் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உங்கள் மக்கள் என் மக்களாக இருப்பார்கள், உங்கள் தேவன் என் தேவனாக இருப்பார். இது ஒரு அழகான விசுவாசத்தின் வாக்குறுதி. அதனால அந்த 2 பெண்களும் அன்பும் தேவன் வழங்குவார் என்ற நம்பிக்கையும் கொண்டு நீண்ட பயணத்தை ஒன்றாக தொடங்கினார்கள். குழந்தைகளே, இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், விசுவாசமாக இருப்பது என்பது சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் யாரோ ஒருவரின் பக்கத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான். ரூத் போல தாம் விசுவாசமாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பதை தேவன் எப்போதும் மதிப்பார். ரூத்தின் கதையின் 2ஆம் பகுதிக்காக அடுத்த முறையில் சந்திப்போம். பை பை. வணக்கம் குழந்தைகளே, ரூத்தின் கதையின் 2ஆம் பகுதிக்கு மீண்டும் வரவேற்க. நம்முடைய கடந்த காணொளியில நவோமியின் குடும்பம் மோவாபுக்கு பயணம் செய்ததை பார்த்தோம். இன்று அடுத்ததாக என்ன நடந்தது என்பதை பார்க்க போறோம். மோவாப் நாட்டுல வாழ்ந்த வாழ்க்கை பெத்லஹேமில் இருந்த வாழ்க்கையை விட மிகவும் வேறுபட்டது. முதல்ல அந்த குடும்பம் உணவும் பாதுகாப்பும் பெற்றது. ஆனா வாழ்க்கை அவர்களுக்கு அமைதியை தரவில்லை. துரதிருஷ்டவசமா சில காலத்துக்கு பிறகு நவோமியின் கணவர் எலிமெலேக் இறந்தார். தன் சொந்த ஊரிலிருந்து தொலைவில் நவோமி மனம் முடிந்து தனியாகிவிட்டாள். ஆண்டுகள் கடந்த போது அவளது 2 மகன்களும் வளர்ந்து மோவாபில் இருந்து 2 பெண்களை திருமணம் செய்தார்கள். அவர்களின் பெயர்கள் ரூத் மற்றும் ஓர்பா. ஆனா 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குடும்பத்துல மீண்டும் ஒரு பேரழிவு ஏற்பட்டது. மீண்டும் அவர்களது வீட்டில் பெருந்துக்கம் ஏற்பட்டது. மிகவும் துயரமா நவோமியின் 2 மகன்களும் இறந்து விட்டார்கள். அந்த 3 பெண்களுக்கும் இது மிகுந்த வேதனையின் காலமா இருந்தது. இப்போ நவோமி தனது 2 மருமகளுடன் மட்டும் தனியாகிவிட்டாள். அவளது மனம் துக்கம், வலி மற்றும் எதிர்காலம் குறித்து ஆழமான குழப்பத்தால் நிரம்பியது. ஒரு நாள் நவோமி ஒரு அருமையான செய்தியை கேட்டாள். பெத்லஹேமில மீண்டும் தேவன் உணவு கொடுக்க ஆசீர்வதித்தார் என்று அவள் கேட்டாள். பஞ்சம் இறுதியா முடிஞ்சு விட்டது. நவோமி மீண்டும் பெத்லஹேமுக்கு திரும்ப நேரம் வந்து விட்டதுன்னு முடிவு செய்தாள். அவ தம் பொருட்களை சேர்த்து நீண்ட பயணத்திற்கு தயாரானா. அவர்கள் நடக்க தொடங்கிய போது நவோமி ரூத் மற்றும் ஓர்பாவை நோக்கி திரும்பினாள்.
அவளுக்கு அவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதே விருப்பம். ஈவன் அது தன்னை தனியாக விட்டுவிடும் என்றாலும் அவள் அவர்களிடம், உங்கள் குடும்பங்களிடம் திரும்பி செல்லுங்கள். எங்கள் இளம் வயதினர் இங்கே புதிய வீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் நற்கருணைக்காக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொன்னாள். ஓர்பா கண்களில் கண்ணீருடன் நாவோமிக்கு விடை கொடுத்து முத்தமிட்டார். அவள் நாவோமியை நேசித்தாள். ஆனால் தன் குடும்பத்திடம் மோவாபில் திரும்பி செல்ல முடிவு செய்தாள். ஆனா ரூத் நாவோமியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டா. அவ தன் மாமியார தனியாகவே அந்த பாதையில விட்டுவிட மறுக்க. ரூத் நாவோமிய பார்த்து அந்த அழகான வார்த்தைகளை சொன்னாள். நீங்கள் செல்லும் இடத்திற்கு செல்வேன், நீங்கள் தங்கும் இடத்தில் தங்குவேன். உங்கள் மக்கள் என் மக்களாக இருப்பார்கள், உங்கள் கடவுள் என் கடவுளாக இருப்பார். ரூத் நாவோமியின் கடவுளை முழு மனதுடன் நம்ப தேர்ந்தெடுத்தாள். இது வெறும் விசுவாசம் அல்ல, இது நம்பிக்கையும் கூட. ரூத் தானறிந்த அனைத்தையும் விட்டு இஸ்ரவேலின் உண்மையான கடவுளை பின்பற்ற சென்றாள். குழந்தைகளே, இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், உண்மையான விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன. நம் கடவுளை நம்பும் போது அவர் நமக்கு மற்றவர்களுக்கு விசுவாசமாக இருக்க சக்தி அளிக்கிறார். ரூத் எடுத்த முடிவு எவ்வளவு துணிச்சலானது! அடுத்த முறையில அவர்கள் பெத்லஹேம்ல எப்போது வந்து சேர்கிறார்கள் என்று பார்க்கலாம். பை பை குழந்தைகளே. வணக்கம் குழந்தைகளே. ரூத்தின் கதை 3ஆம் பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். கடந்த முறையில் ரூத் நவோமியுடன் இருப்பதாக ஒரு துணிச்சலான வாக்குறுதி அளித்தாள். இன்று அவர்கள் இறுதியாக பெத்லஹேமில் உள்ள தங்கள் வீட்டை அடைவதை நாம் பார்க்க போகிறோம். ரூத் மற்றும் நவோமி இருவரும் சேர்ந்து இஸ்ரவேல் நாட்டுக்கு திரும்ப பயணம் செய்தார்கள். மண்ணில் தூசி பறக்கும் பாதைகள் நீளமாகவும் வெயில் மிகவும் கடுமையாகவும் இருந்தது. ஆனால் அவர்கள் தைரியமாக இருந்து ஒவ்வொரு அடியிலும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தார்கள். அந்த பயணம் எளிதானது அல்ல. அவர்கள் பல மைல்கள் நடக்க வேண்டியிருந்தது. தங்களிடமிருந்து சில பொருட்களை சுமக்க வேண்டியிருந்தது. ஓய்வெடுக்க இடங்களை தேட வேண்டியிருந்தது. ஆனா ஒருவருக்கொருவர் கொண்ட அன்பு அவர்களை முன்னே செல்ல வைத்தது. நாட்கள் பல பயணித்த பிறகு இறுதியாக அவர்கள் பெத்லஹேமின் வாசலை அடைந்தார்கள். நவோமி தனது வீட்டை காண 10 ஆண்டுகள் நீண்ட காலம் ஆகிவிட்டது. அவர்கள் கிராமத்துக்குள் நடக்கும்போது மக்கள் அவர்களை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தார்கள், இது நம்முடைய தோழி நவோமி தானா என்று. நவோமி வீட்டிற்கு வந்ததுல மகிழ்ச்சி அடைந்தாலும் அவள் மிகவும் சோகமாகவும் இருந்தாள். தன்னுடன் இல்லாத கணவரையும் 2 மகன்களையும் நவோமி நினைவு கூர்ந்தாள். இனிமே என்ன நவோமி என்று அழைக்க வேண்டாம் என்று அவள் தனது நண்பர்களிடம் சொன்னாள். என்ன மரான்று அழையுங்கள், அதாவது கசப்பு என்று பொருள். ஏனெனில் என் வாழ்க்கை மிகவும் கடினமாகவும் துயரமாகவும் மாறிவிட்டது. அந்த 2 பெண்களுக்கும் உணவும் பணமும் எதுவும் இல்லை. அவர்கள் புதிய வீட்டுல வாழ வழி தேவைப்பட்டது. அடுத்த உணவு எங்கிருந்து வரும் என்பதையும் அவர்கள் அறியவில்லை. ஆனால் ரூத் தைரியமானவளும் உழைப்பாளியும் ஆவான். அவள் நவோமியிடம், நான் வயல்களில் சென்று அறுவடை செய்யும் மக்கள் விட்டுவிட்ட தானியங்களை சேகரிக்க செல்லட்டுமா என்று கேட்டாள். அந்த நாட்கள்ல நல்ல மனம் கொண்ட விவசாயிகள் தேவையுள்ளவர்களுக்கு சிறிது தானியத்தை தரையில விட்டு விடுவார்கள். இதற்கு கிளீனிங் என்று பெயர். இது தேவன் தனது மக்களுக்கு வழங்கிய ஒரு வழி. அடுத்த கால அதிகாலையில ரூத் ஒரு வயலை தேடி வெளியே சென்றாள். அவள் ஒரு அழகான தங்க நிற கோதுமை வயலை கண்டா. அங்க வேலைக்காரர்கள் அறுவடை செய்யும் பணியில பிஸியா இருந்தனர். காலை முதல் மாலை வரை ரூத் மிகவும் கடுமையா உழைத்தாள். அவ மீண்டும் மீண்டும் கீழே வளர்ந்து தூசியான தரையில் இருந்த சிறிய தானியங்களை கவரமாய் எடுத்து வச்சா. சூரியன் அவளது முதுகிலில் வெப்பமாக தைந்தது. அவள் மிகவும் சோர்வாக இருந்தாலும் ரூத் நிறுத்தவில்லை. நவோமிக்கு கொண்டு செல்ல போதுமான உணவிருக்க வேண்டும் என்று அவள் உறுதி செய்ய விரும்பினா. அவள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ரூத் தான் ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த வயலில் இருப்பதை அறியவில்லை. அந்த வயல் ஒரு நல்ல மனம் கொண்ட முக்கியமான மனிதர் போவாஸ் என்பவருக்கு சொந்தமானது. போவாஸ் உண்மையில நவோமியின் குடும்பத்தினரின் உறவினர். ரூத் இதுவரை அது அறியவில்லை என்றாலும் தேவன் அவளது அடிகளை சரியான இடத்திற்கு வழி நடத்தினார். குழந்தைகளே, இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், கடவுள் நம் கடின உழைப்பை மதித்து நாம் எதிர்பார்க்காத விடங்களில் நமக்கு வழங்குகிறார். ரூத்துக்கு அவர் வழங்கியதை போல. ரூத் போவாச சந்திக்கும் போது என்ன நடக்கும்? அடுத்த முறையில நாம் தெரிந்து கொள்ளுமோ. கடவுளை நம்பிக்கையுடன் கடினமா உழைச்சிருங்க. நாம் 4ஆம் பகுதியில் சந்திப்போம். பை பை. வணக்கம் குழந்தைகளே. ரூத்தின் கதையின் 4ஆம் பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். கடந்த முறையில ரூத் வயல்ல மிகவும் கடுமையா உழைத்ததுன்னு பார்த்தோம். இன்று ஒரு முக்கியமானவர் அவளது கடின உழைப்ப கவனிக்கிறார். ரூத் தானியங்களை சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வயலின் உரிமையாளர் போவாஸ் அறுவடை எப்படி நடக்கிறதுன்னு பார்க்க வந்தார். அவ மிகவும் முயற்சியுடன் வேலை செய்ததால் போவாஸ் உடனே ரூத்த கவனிக்கா. போவாஸ் தனது வேலைக்காரர்களிட இந்த இளம்பெண் யார் என்று கேட்டார். அவள் அந்நியராக இருப்பதை அவர் கவனித்தார். ஆனால் அவளது அர்ப்பணிப்பால் அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். வேலைக்காரர்கள் பதிலளித்தார்கள். அவள் ரூத், மோவாபிலிருந்து நயோமியுடன் திரும்பி வந்த பெண். காலை முதலே அவள் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். சிறிது நேரம் மட்டும் ஓய்வெடுத்தாள்.
ரூத் தன் சொந்த வீட்டை விட்டுவிட்டு தன் மாமியார் நயோமிய கவனிக்க வந்ததை பற்றி போவாஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தார். அவளது தயவும் விசுவாசமும் அவரை ஆழமா பாதிச்சது. போவாஸ் ரூத்திடம் சென்று, கேள் என் மகளே, வேறு எந்த வயலுக்கும் போகாதே, இங்கே என் வேலைக்காரர்களுடன் இரு, நீ பாதுகாப்பாக இருப்பாய், உனக்கு போதுமான உணவும் தண்ணீரும் கிடைக்க நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். ரூத் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவள் தலை குனிந்து, நான் அந்நியவளாக இருக்கும்போது நீங்கள் எனக்கு இவ்வளவு தயவு காட்டுவது ஏன் என்று கேட்டாள். போவாஸ் அவள் நயோமிக்கு காட்டிய அன்புக்காகத்தான் இவ்வாறு செய்கிறேன் என்று கூறினார். போவாஸ் தம் வேலைக்காரர்களிடம் ரூத்துக்காக கூடுதல் தானியங்களை தரையில விழவிடுமாறு கூட சொன்னார். போவாஸ் காட்டிய தயவின் மூலம் தேவன் அமைதியா ரூத்தின் கடுமையான உழைப்பை ஆசீர்வதித்தார். அந்த நாள் முடிவுல ரூத் எதிர்பார்த்ததை விட அதிகமான தானியங்களை சேகரித்திருந்தாள். இவ்ளோ தானியங்களை தேவன் தந்திருக்கிறார் என்று நயோமிக்கு காட்ட அவள் ஆவலுடன் இருந்தாள். அவ வீடு வந்ததும் நயோமியின் கண்கள் பெரிதாக பிறந்தன. நயோமி, நீ இன்று எங்கே வேலை பார்த்தாய்? உனக்கு இவ்வளவு தயவு காட்டியவர் யார் என்று கேட்டாள். ரூத் போவாஸ் என்ற மனிதரை பற்றிய அனைத்தையும் நயோமிக்கு சொல்ல நயோமியின் உள்ளம் நம்பிக்கையா நிரம்பியது. நயோமி ரூத்திடம், போவாஸ் நம்முடைய நெருங்கிய உறவினர், அவர் குடும்பம் மீட்பவர், தேவன் நம்மை நெருக்கடியில் உள்ள போது உதவ தேர்ந்தெடுத்தவர் என்று சொன்னாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த 2 பெண்களும் முதன்முறையா அமைதியா உணர்ந்தார்கள். தேவன் அவர்களை மறந்துவிடவில்லை என்றும் அவர்களுடைய வாழ்விற்கு ஒரு அருமையான திட்டம் வைத்திருக்கிறார் என்றும் அவர்கள் அறிந்தார்கள். குழந்தைகளே, இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், தேவன் பல நேரங்களில் மற்றவர்களின் தயவினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் கடுமையாக உழைத்து அவரை நம்பினால் நாம் காணாத வாயில்களை அவர் திறக்கிறார். ரூத்துக்கும் நயோமிக்கும் தேவன் ஏற்படுத்திய அருமையான வழி இது. அடுத்த முறையில் இந்த அழகான கதையின் மீதியை நாம் பார்க்க போகிறோம். பை பை குழந்தைங்க. வணக்கம் குழந்தைங்களே. ரூத்தின் கதையின் இறுதி பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேவன் ரூத்துக்கும் நயோமிக்கும் எப்படி ஏற்பாடு செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். இன்று அவர் அவர்களுக்கு ஒரு அழகான புதிய தொடக்கத்தை வழங்குகிறார் என்பதை பார்க்கிறோம். ரூத்தையும் நயோமியும் கவனிக்க அனைத்து பாரம்பரிய சட்டங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று போவாஸ் உறுதி செய்தார். அவர் பெத்லஹேமின் மூப்பர்களிடம் பேச நகரின் வாயிலுக்கு சென்றார். மூப்பர்கள் பார்த்து கொண்டிருக்க போவாஸ் குடும்ப மீட்பவராக இருப்பது ஒப்புக்கொள்ளப்பட்டது. அவர் ரூத்தை திருமணம் செய்து நயோமியின் குடும்ப வரிசைக்கு ஒரு எதிர்காலத்தை வழங்குவார். காலப்போக்கில் போவாஸ் மற்றும் ரூத் திருமணம் செய்து கொண்டாண்டு. அது மிகுந்த கொண்டாட்டத்தின் நாளா இருந்தது. இந்த 2 நல்ல உள்ளங்கள் ஒன்றாக மகிழ்ச்சி அடைந்ததை பார்த்து முழு கிராமமும் மகிழ்ச்சி அடைந்தது. தேவன் அவர்களின் துக்கத்தை மகிழ்ச்சியா மாற்றினார். ஒரு காலத்துல துக்கமடைந்த அந்நியராக இருந்த ரூத் இப்போது பெத்லஹேம் நாட்டில் புதிய தொடக்கத்துடன் அன்பான மனைவியாக இருந்தார். நயோமி இனி கசப்பாத இல்ல. தேவன் அவர்களை எப்படி பாதுகாத்தார், எவ்வளவு அருமையான ஆசீர்வாதங்களை வழங்கினார் என்பதை பார்த்ததால அவளது மனம் அமைதியால் நிரம்பியது. சமீபத்துல தேவன் ரூத் மற்றும் போவாஸுக்கு ஒரு மிகச் சிறப்பு வாய்ந்த பரிசு அளித்தார், ஒரு மகன். இந்த புதிய உயிரை தங்கள் குடும்பத்துல வரவேற்க மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் அந்த குழந்தை ஓபேது என்று பெயரிட்டார்கள். ஓபேது என்றால் வழிபடுபவன் அல்லது சேவகர் என்று பொருள். அவனது பிறப்பு அவர்களது வீட்டில் மிகுந்த நம்பிக்கையை கொண்டு வந்தது. நயோமி இப்போது ஒரு பாட்டியாகிவிட்டார். சிறிய ஓபேதைய மிகவும் நேசித்து தன் சொந்த மகனாகவே பராமரித்தார். அவளது வாழ்க்கை மீண்டும் மகிழ்ச்சியா நிரம்பியது. கிராமத்தின் பெண்கள், கர்த்தரை புகழுங்கள், அவர் உங்களுக்கு ஒரு பேரனை அளித்துள்ளார், அவன் உங்களை கவனித்தே இஸ்ரவேலின் முழுவதும் உங்களை பிரபலமாக்குவான் என்று சொன்னார்கள். ஓபேது விசுவாசமான மனிதரா வளர்ந்தார். அவர் எசே என்ற மனிதரின் தந்தையாக ஆனார். மேலும் அந்த குடும்பம் பெத்லஹேமில் தொடர்ந்து வளர்ந்தது. எசே இஸ்ரவேலின் மிகப்பெரிய ராஜாவாக ஆன மேய்ப்பன் சிறுவன் தாவீதின் தந்தையாக ஆனார். ரூத் ராஜா தாவீதின் பெரிய பாட்டி. பல ஆண்டுகளுக்கு பிறகு இதே குடும்ப வரிசையிலிருந்து உலகின் இரட்சகரான இயேசு கிறிஸ்து பிறந்தார். ரூத்தின் குடும்பம் தேவனின் மிக அற்புதமான திட்டத்தின் ஒரு பகுதியாகியது. ரூத்தின் விசுவாசமும் விசுவாசத்தையும் மட்டும் அவலப்பாகால். அவ இயேசுவின் மூலம் உலகம் முழுவதும் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு வர தேவனின் மிகப்பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தன. ரூத் போல நம் கடினமான நேரங்களிலும் தேவனை நம்பினால் நம்மால் கற்பனை செய்ய முடியாத அற்புதமான காரியங்களை அவர் நம்மை பயன்படுத்தி செய்ய முடியும். குழந்தைகளே, ரூத்தின் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் இருந்தாலும் நீங்கள் தேவனை நம்பினால் அவர் எப்போதும் உங்கள் நன்மைக்காகவே செயல்படுகிறார். இந்த கதையை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ரூத் போல விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக இருங்கள் என்று நினைவில் வையுங்கள். அடுத்த முறை இன்னும் பல வேதாகம சாதசங்களுக்காக சந்திப்போம். பை பை குழந்தைங்களே.